ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வேல்யூஸை பிட்ஸாக மாற்றிட்டு பிட் லெவல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். இதில் 6 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அண்ட் ஈச் ஆப்ரேட்டரோட பிட் லெவல் ஃபங்க்ஷனாலிட்டிஸை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பிட்வைஸ் அண்ட் இது 2 பிட்ஸை கம்பேர் பண்ணி ரெண்டுமே ஒன்றா அந்த அவுட்புட் 1 கொடுக்கும், இல்லைனா 0. பிட்வைஸ் ஆர் இதுவும் 2 பிட்ஸை கம்பேர் பண்ணி ஏதாவது ஒரு பிட் 1 இருந்தாலே அவுட்புட் 1 கொடுக்கும், அதர்வைஸ் 0. பிட்வைஸ் எக்ஸ்ஆர் இது பிட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்த அவுட்புட் 1 கொடுக்கும் அண்ட் சேமாக இருந்த அவுட்புட் 0ன்னு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் இது 2 வேல்யூஸை இன்புட் அக்செப்ட் பண்ணி செகண்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பிட்ஸை லெஃப்ட்க்கு தள்ளும். சிமிலர்லி பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட் இதுவும் 2 வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணி செகண்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பிட்ஸை ரைட்க்கு தள்ளும். பிட்வைஸ் நாட் இதில் டூஸ் காம்ப்ளிமெண்ட்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணணும். என்ன ஒரு வேரியபிளுக்கு பிட்வைஸ் நாட் கொடுத்தா -(n+1) அவுட்புட் வரும். இந்த கான்செப்டோட ஒர்க்கிங்கை நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பிட் லெவல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது A = 7 B = 3ன்னு எடுத்துகிட்டு இதை இப்போ நம்ம பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். 1 2 4 8 16 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 பவரில் எழுதிட்டு எந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணால் 7 3ன்னு வருதோ அதுக்கெல்லாம் 1 போட்டுட்டு மற்றதுக்கு 0 போட்டுக்கணும். இப்போது நம்ம பிட்வைஸ் ஆண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே 1 இருந்தால் 1, மற்றதுக்கெல்லாம் 0ன்னு போட்டுப்போம். இப்போ இதை நம்ம டோட்டலாக ஆட் பண்ணும்போது நமக்கு 3ன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ஆரில் ஏதாவது ஒரு பிட் 1ன்னு இருந்தாலே 1ன்னு போடுவோம், மற்றதுக்கு 0ன்னு போடுவோம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 7 கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்ஆருக்கு ரெண்டுமே சேமாக இருந்தால் நம்ம 0ன்னு போடுவோம், 2 பிட்மே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம 1ன்னு போடுவோம். ஸோ ஆரை கேல்குலேட் பண்ணால் வேல்யூ 7 அண்ட் எக்ஸ்ஆருக்கு 8ன்னு வருது. இப்போது நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் 7 லெஃப்ட் ஷிஃப்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. 7 ஃபஸ்ட்டு நம்ம பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடுக்கு 2 பிட் தள்ளணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரைட்டில் 2 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் வேல்யூஸை ரைட் டு லெஃப்ட் எழுதணும். இப்போது நம்ம 1 2 4 8 கான்செப்டில் வேல்யூவை கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ 28ன்னு கிடைக்கிது. ஸோ இதோட அவுட்புட் நமக்கு 28ன்னு வரும். இதே மாதிரி ரைட் ஷிஃப்ட்டுக்கு 7 கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிட்ஸாக ரைட்க்கு 2 ஷிஃப்ட்ஸ் தள்ளணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட்டில் 2 0 போட்டுட்டு லெஃப்ட் டு ரைட் தேவையான அளவுக்கு நம்ம பிட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதோட வேல்யூ நம்ம டோட்டல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்கிது. இப்போது பிட்வைஸ் நாட்டுக்கு A = 7ன்னு கொடுத்துட்டு இதுக்கு டில்டு சிம்பிள், அதாவது நாட் சிம்பிள் போட்டோம் அப்படின்னா நம்ம -(a+1) தான் எங்கள் அவுட்புட் எடுப்போம், நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி. ஸோ ஏவோட வேல்யூ 7, ஸோ அதை பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அங்கே +1 நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே 1 1 0 கிடைக்கும். அப்புறம் கேரி ஓவர் ஆகி மறுபடியும் 1 1 0, திருப்பி கேரி ஓவர் ஆகி 1 1 0, அப்புறம் நமக்கு 1 கிடைக்குது. ஸோ இதோட அவுட்புட் நம்ம கேல்குலேட் பண்ணால் நமக்கு 8ன்னு ஆன்சர் வரும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆப்ரேட்டர்ஸோட சாம்பிள் கோட் அண்ட் அதோட ரெலவெண்ட் அவுட்புட்டை நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.